அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வருடத்தின் மிக சிறந்த இரவுகளை நாங்கள் சந்திக்க போகின்றோம். இவ்விரவுகளை விட மிக சிறந்த இரவுகளை இவ்வருடத்தில் நாம் சந்திக்கவே இல்லை, சந்திக்கவும் மாட்டோம். தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை உணர்ந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த இரவுகளின் ஒவ்வொரு நிமிடமும் மிக பெருமதியானது. தாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை சரியாக உணராத மனிதர்கள் இந்த இரவுகளில் பொடுபோக்காக நடந்து கொள்வார்கள். அடுத்த வருடம் இவ்விரவுகளை சந்திப்பதற்கு நாம் எல்லோரும் உயிரோடு இருப்போமா இல்லையா என்று அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தெரியும். எதிர்வரும் வருடங்களில் இவ்விரவுகளை அடைந்து கொள்வோம் என்று சென்ற வருடம் நினைத்து கொண்டிருந்த பலர் இன்று இந்த இரவுகளில் காண்பதற்கு முன்னரே மண்ணறைக்கு சென்று விட்டனர். இம்மாதத்தின் இறுதி பத்தின் பகல்களுக்கும் சிறப்பு இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு பகல் என்று பார்க்காமல் இத்திகாஃப் இருப்பார்கள். ஆனாலும் இந்நாட்களில் பகலை விட இரவுகளுக்கே மிக சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானின் இறுதி 10 இரவுகளை மாத்திரமே வணக்கத்தின் மூலம் முழுமையாக உயிர்ப்பிப்பார்கள். ஏனைய காலங்களிலும் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். ஆனால் பொதுவாக இ10 இரவுகளையும் தவிர உள்ள இரவுகளில் முழு இரவிலும் வணக்கத்தில் ஈடுபட மாட்டார்கள். இவ்விரவுகளில் எப்போது இல்லாத அளவுக்கு அதிகமாக வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவதோடு தமது மனைவிமார்களையும் கண்விழித்து அமல் செய்வதில் ஈடுபடுத்துவார்கள். நாம் ஆரம்பத்தில் இருந்து கணக்கிட்டு ஒற்றைப்படை என்று கருதுகின்ற இரவுகள் மாதம் 30 நாட்களை கொண்டதாக இருந்தால், மாதத்தின் பின்னால் இருந்து கணக்கிடும் முறையின் அடிப்படையில் இரட்டைப்படை இரவுகளாக இருக்கும். நபி தோழர் அபு ஸைத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு உட்பட சில அறிஞர்களின் கருத்தின் அடிப்படையில் மாதத்தை 30 நாட்களாக கருதி பின்னால் இருந்து கணக்கிட்டு ஒற்றைப்படை இரவுகளை தீர்மானிக்க வேண்டும். அவர்களின் கருத்துப்படி இரட்டைகளாக கருதும் இரவுகளே அவர்களிடத்தில் ஒற்றை இரவுகளாக இருக்கின்றன. லைலத்துல் கதர் இரவை அடைந்து கொள்வதற்காக மாத்திரம்தான் கடைசி 10 அதிகமாக அமல் செய்ய வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் லைலத்துல் கதர் இரவை அடைந்து கொள்வது அமல் செய்வதன் முக்கியமான நோக்கமாகும். லைலத்துல் கதர் இரவல்லாத கடைசி 10 இருக்கும் ஏனைய இரவுகளுக்கும் கூட அமல் செய்வதற்குரிய வருடம் மிக சிறந்த இரவுகள் தான். 1000 மாதங்களை விட, அதாவது 83 வருடங்களும் 4 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அடைந்து கொள்வதற்காக 10 இரவுகள் விழித்திருந்து அமல் செய்தால் நிச்சயமாக அந்த இரவை அடைந்து கொள்ள முடியும். ஒற்றைப்படை இரட்டைப்படை என்பதை பார்க்காமல் முழு 10 இரவுகளிலும் அமல் செய்பவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த இரவு தவறி செல்லாது. ஒரு இடத்தில் வேலை பார்க்கும் ஒருவரிடம் இந்த 10 நாட்கள் தொடர்ந்து இரவு வேலை பார்த்தால் உங்களுக்கு 83 வருடங்கள் வேலை செய்த சம்பளத்தை தருகிறேன் என்று சொல்லப்பட்டால் அவரது நிலைமை எவ்வாறு இருக்கும்? இந்த சலுகையில் அவர் பொடுபோக்காக இருப்பாரா? மாதாந்தம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுபவருக்கு இந்த 10 இரவுகள் வேலை பாருங்கள், உங்களுக்கு 10 கோடிகள் தருகிறோம் என்று சொல்லப்பட்டால் அவர் அந்த சந்தர்ப்பத்தை தவற விடுவாரா? அவரது குடும்பத்தவர் அவரை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துவார்? அல்லாஹ் வழங்கியிருக்கும் லைலத்துல் கதர் எனும் ஒப்பற்ற சலுகையை புரிந்து கொண்டவர்கள் ரமலான் மாதத்தில் இறுதி 10 அனைத்து இரவுகளிலும் மஸ்ஜிதுகளில் தங்கியிருந்து இத்திகாஃப் இருப்பதிலும், நின்று வணங்குவதிலும், அல் குர்ஆன் ஓதுவதிலும், துஆ கேட்பதிலும் ஈடுபட்டு இப்பொன்னான காலத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். வியாபாரம் அதிகமாக நடைபெறும் பண்டிகை காலங்களில் வியாபாரிகள் தமது வியாபார நடவடிக்கைகளில் எந்த அளவு கவனம் எடுப்பார்கள் என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஒரு வியாபாரி அந்த காலத்தில் வியாபாரத்தில் கவனம் எடுக்காமல் பொடுபோக்காக நடந்து கொண்டால் அந்த வியாபாரியை பற்றி மக்கள் என்ன பேசுவார்கள்? அவர் புத்திசாலியான வியாபாரியாக இருக்க முடியுமா? இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ரமலானின் இறுதி 10 நாட்கள் அமல்களால் அலங்கரிப்போம்.